ஹாய் வியூஸ், நம்ம இப்போ எஸ்ஏஆர் பதவியில் நம்ம லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம அந்த கூகுளில் எஸ்ஐஆர் லிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்குவோம். அதில் சம்மரி ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ மேலே 3 கோடு இருக்குங்களா, அந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு சர்வீஸ் என்ற ஆப்ஷனில் போவோம். சர்வீஸ் என்ற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம இப்போது சர்ச் யுவர் என்ரோல் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற இதில் ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு லாங்குவேஜ் வேணும்னா எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போது தமிழ் நான் செலக்ட் பண்ணுறேன். தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எபிக் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள். எபிக் நம்பர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தான் வந்து எபிக் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்பரை இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்குவோம். அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணிவிட்டு செலக்ட் யுவர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக நம்ம என்டர் யுவர் கேப்சா அப்படின்னு இருக்கும். இதில் வந்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷனில் கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுக்குறோமோ அந்த டீட்டெயில் எல்லாம் நம்மளுடைய பேர், டீட்டெயில், எந்த சட்டமன்ற தொகுதி, சீரியல் நம்பர் அப்படின்ட்டு எல்லாமே வரும். இது கீழே நம்ம வந்து சர்ச் அண்ட் ஆப்ஷனில் வந்து கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்து நம்மளுடைய எஸ்ஆர் பதிவு நம்பரை வந்து நம்ம லிஸ்ட்டில் பேர் இருக்கா என்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே.